போட்டுங்களா ஒரு 1/2 அடி ஒரு இவ்வளோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் வாட்டமாக கட் பண்ணணும். மேலே ரவுண்ட் ஷேப் கட் பண்ணணும். இது அப்படியே போடலாம். இந்த கிணவு கீழே நடுறது மட்டும் வாட்டமாக்கணும். மேலே ரவுண்ட் ஷேப் இருக்கணும். கட் பண்ணுறேன். இன்னும் மாட்டமாக கட் பண்ணணும். சிக்கேச்சர் பிடிக்கிறது நீங்கள் ஒன்றும் கிளாஸாக பிடிக்கிறீங்க. குச்சியை கிளாஸாக பிடிச்சிங்க சிக்கேச்சர் நேராக தாங்க கையை கட் பண்ணு. அது ஒன்றும் ஆகாது. சரி போதும். அப்படி இருக்கும். எவ்வளோ சொன்னால் ஒரு 4 கனவு இல்லைன்னா 5 கனவு. இந்த நேரத்தை நீங்கள் ரவுண்ட் ஷேப் கட் பண்ணணும். சரி அப்படி போடு. அவ்வளோதான். இது இன்னொன்றுக்கும் நீங்கள் போடலாம். இன்னொன்றுக்கும் கட் பண்ணு. கீழே வாட்டமாக இருக்கும். இந்த 2 கனம் வந்துச்சுனாவே வந்துடும். மேலே ரவுண்ட் ஷேப் கட் பண்ணு. அப்படியே வாடாமல் கட்டுறதா கட்டு. ரவுண்டு அது அந்த ஏரியா ரவுண்ட் ஷேப் கட் பண்ணணும். கொஞ்சம் கீழே தான் கிராஸு. நான் மேலே கிராஸ் இல்லை அதுக்கு ரவுண்டு. ஓகே அதையும் கிராஸாக கட் பண்ணி அப்படியே வச்சோம்னா இது வந்துடும். அடுத்த ஸ்டெப்புக்கும் அப்படி கிராஸ் ஒவ்வொரு ரகம் மைனூட்டாக இருந்தால் தான் வரும். இது நார்மலாகவே வந்துடும். இதில் ஒன்றே போட்டால் போதும். 3ஆக போட்டிங்கன்னா கூட வரும். 3ஆக போட்டால் கூட வரும். மேலே ஒரு கன்று உள்ளே போனது ஒரு 2 கணுக்கும் போடலாம். இது ஒரு கன்று உள்ள ஒரு கன்று மேலே தான் உயிர் வரும். இதுவும் போடலாமா? போடலாம். அதான் ஒரே ஒரு கன்று உள்ள மண்ணுக்குள்ளே இருந்துட்டு ஒரு கன்று மேலே இருந்தால் இது வந்துடும். 3 கன்று சொல்கிறாரு அவர். 1 பாட்டம் 2 சேஃப்டிக்கு வர்றது மேலே வர்றது 2 கன்ஃபார்ம் வந்துடும். அவ்வளோதான் முடிஞ்சிட்டிங்க. இந்த தானியே சாப்பிட்டு மோட்டர் ஆஃப் பண்ணிக்கிறேன். தண்ணி எவ்வளோதுன்னு பார்க்குது. இது போட்டாங்கனாக்கா டக்குன்னு இருக்கிறோம். பாக்கர் போட்டாங்கன்னா இது போட்டாங்கன்னா தண்ணி சீக்கிரம் கலையாகும். அவர் தான் நீ கட் பண்ணி போட்டு விட்டாரு. மாற்றி விட்டாரு. மோட்டர் ஒன்றும் போடல. ஸ்ப்ரிங்க்லர் ஓடுது. பாக்கர் ஆஃப் பண்ணிட்டாரு. அதே மாதிரி நடவு பண்ணும்போது புதுசு எடுத்துன்றேன். இது மாதிரி பயிர் மண்ணு ரப்பிக்கின்னு ஈரமாக இருக்கணும். காஞ்சி மண் இருந்தால் தோல் பிச்சுட்டு போயிடும். நடும்போது எப்படி நடணும்? நம்ம இங்கே வாட்டம் ஆகிட்டே இருக்குல்ல, அது கிராஸாக இந்த உள்ளுக்குள்ளே போயிடணும். சரி இது இருக்குல்ல, இது நம்ம கிராஸ் பண்ணிக்கணும். கிராஸு இந்த சைடில் மண்ணுக்குள்ளே போகணும். நம்ம ஒரு கணு வந்தனாவே போதும். இது இந்த வாட்டம் அதுக்கு தான் நம்ம வாட்டம் எப்படி குச்சி இப்போ இந்த எப்படி நான் கட் பண்ணுறேன்னு இந்த ரவுண்ட் ஷேப்னா இது அடிப்பாக இது மேல் பாகம் நம்ம தெரிஞ்சுக்க போக ரவுண்ட் பண்ணுறோம். வாட்டம் பூரா இந்த சைடு தான் இருக்கணும். இவ்வளோதான். இது நாட்டி அத்தி தான் நீ 2 கருது. அவ்வளோதான் வெளியே எடுத்து வச்சிருக்கா. அது துளூர் பிடிக்கிறதுக்கோசரம் தான் உள்ள வைக்க சொன்னேன். அங்கே வச்சது எப்படி இருக்குதுன்னு பார்த்து வெளியே அதுதான்
அது கீழே இல்லையா ஆனால் எம்பிட்டாவான்னு தெரியல. அதுக்கு இது ஒன்று இந்த அளவுக்கு துளிர் வரல. இதில் கூட சரியாக வரலடா எப்பா சீதா. இதில் இதில் நம்ம இன்னொன்று சொல்கிறோம். இதெல்லாம் இதெல்லாம் சாணி இதே தூக்கி மாட்டு சாணம் இருக்குது, அது கழிச்சிட்டு இந்த பக்கம் துவைச்சி வரணும். ஏன்னா இதுக்கு மேலுக்கு பாகம் காயாக இருக்குது. இதில் ஒரு மருந்து இருக்குது, சாராடிக்ஸ்னு ஒரு பவுட்ரு. கீழே பாகத்தை தொட்டணும். அது தொட்டோம்னா இன்னும் ஈஸியாக சீக்கிரம் வேறு வரும். மேலே சாணி, ஏன்னா இந்த குச்சி மேலே இருக்க எனக்கு காயக்கூடாதுக்கோசரம் சாணி கரைச்சி துவைச்சி நட்டுருவோம். இவ்வளோதான்.